நிச்சயமா அடுத்து நீங்க ரசிக்க போறது என்ன அப்படின்னா அம்மா கைமணத்துல வந்து ஒரு அட்டகாசமான ரெசிபி. அது என்ன அட்டகாசம் அப்படின்றீங்களா? நீங்களே பாருங்க, தெரிஞ்சுக்கோங்க. ஆஞ்சநேயப்பேட்டை அம்மா கைமணம் நேயர்களுக்கு கீதா மாமியின் அன்பான வணக்கம். இன்னைக்கு அம்மா கைமணத்துல உங்களுக்காக ஒரு வித்தியாசமான முறுக்கு, கருணைக்கிழங்கு முறுக்கு. அதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்க்கலாம். வேக வைத்த கருணைக்கிழங்கு, அரிசி மாவு, உளுத்த மாவு, எண்ணெய், உப்பு, பெருங்காயம். இப்ப எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நான் ஸ்டவ் ஆன் பண்ணிக்கிறேன். இந்த முறுக்கு பாத்தீங்கன்னா யூஸ்வலா செய்யற முறுக்கை விட கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். நீங்க இப்ப பாருங்க, செய்யும் போதே உங்களுக்கு தெரியும். அது எண்ணெய் காயட்டா நம்ம அதுக்குள்ள கருணைக்கிழங்கு. இந்த கருணைக்கிழங்க வந்து நீங்க குக்கர்ல நம்ம சாதம் வைக்கும் போது இல்ல தனியா வேக வைக்கிறதுனால வேக வைக்கலாம். இந்த மாதிரி வேக வச்சு எடுத்துக்கணும். இப்ப கருணைக்கிழங்கு 1/4 கிலோ எடுத்தீங்கன்னா நம்ம வந்து அரிசி மாவு 1 அழாக்கு, உளுத்த மாவு 1/4 அழாக்கு அந்த மாதிரி எடுத்துட்டு, இதுக்கு தேவையான உங்களுக்கு நீங்க ஓமம், சீரகம் அது மாதிரி எது வேணா போட்டுக்கலாம். இப்ப நான் வந்து இதுல வெறும் பெருங்காயம் தான் போட போறேன். இப்ப எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இந்த கருணைக்கிழங்க நல்லா வேக வச்ச கருணைக்கிழங்கு இதை நல்லா கையாலேயே நல்லா மசிச்சுக்கோங்க. நம்ம எப்பயுமே யூஸ்வலா வீட்டுல வந்து முறுக்குக்கு எப்படி செய்யறோமோ அதே மாதிரிதான். ஆனா இதுக்கு கூட வந்து நம்ம அரிசி மாவு, உளுத்த மாவெல்லாம் போட்டனால இன்னும் கொஞ்சம் கூடுதல் சுவையோட இருக்கும். எத்தனையோ முறுக்கு செஞ்சிருப்பீங்க, ஆனா இந்த முறுக்கு கொஞ்சம் வித்தியாசமான முறுக்கு. இப்ப இதுல நான் தேவையான அளவுக்கு அரிசி மாவு, நான் இப்ப உங்களுக்கு கொஞ்சமா தான் பண்ணி காமிக்கிறேன், அதனால நான் ஒரு 2 ஸ்பூன் போட்டிருக்கேன். அதே மாதிரி உளுத்த மாவு 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். அதையும் போட்டுட்டு நல்லா முதல்ல கலந்துக்கோங்க. இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு, பெருங்காயத்தூள் அதையும். ஏன்னா எப்பயுமே கிழங்கு வகைகள் சாப்பிடும் போது எப்பயுமே பெருங்காயம் உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. அந்த பெருங்காயத்தையும் இதோட சேர்த்து போட்டீங்கன்னா வாய்வு தொந்தரவெல்லாம் எடுத்துரும் அந்த பெருங்காயம். இப்ப இந்த மாதிரி நல்லா முதல்ல கலந்துக்கோங்க எல்லாத்தையும். இதுல இப்போ நம்ம முறுக்குக்கு எப்படி நம்ம பதம் வைப்போமோ அதே மாதிரி இதுக்கு கொஞ்சமா தண்ணி விட்டு, ஏன்னா நம்ம அச்சுல போட்டு பிழியும் போது கரெக்டா வரணும், அதுக்காக இந்த மாதிரி கொஞ்சமா தண்ணியை விட்டு நல்லா திருப்பியும் பிசைஞ்சுக்கோங்க. கொஞ்சம் லூஸா பசங்க, ஏன்னா நம்ம ரொம்ப டைட்டா இருந்ததுன்னா உங்களுக்கு பிழியறதுக்கு வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கும் முறுக்கு. இப்ப பாருங்க, இந்த மாதிரி இந்த பதத்துக்கு கொஞ்சம் நீங்க வச்சுக்கோங்க. இதை இப்ப எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். முறுக்கு அச்சு எந்த அச்சா இருந்தாலும் பரவாயில்ல. இப்ப இந்த மாதிரி முள்ளு முறுக்கு அந்த அச்சு இருந்தாலும் பரவாயில்ல, இல்ல தேங்காய்க்கு பிழிகிற அந்த அச்சு இருந்தாலும் பரவாயில்ல. மாவை நல்லா இந்த மாதிரி உருட்டிட்டு இந்த இது உள்ள போடுங்க. இந்த மாதிரி அதுக்குள்ள எண்ணெய் காஞ்சிருக்கான்னு நம்ம பார்க்கலாம். பாருங்க, நல்லா எண்ணெய் காஞ்சிருக்கு. இதுல இப்ப நான் அதை பிழிகிறேன். உங்களுக்கு நேர பிழிய வரலன்னா ஒரு தட்டுல போட்டு பிழிஞ்சி அப்படியும் பண்ணலாம். எப்பயுமே இந்த மாதிரி முறுக்கு செய்யும் போது ரொம்ப ரொம்ப பொறுமையா தான் செய்யணும். ஏன்னா அது வந்து விரியாத அளவுக்கு பார்த்து மெதுவா தான் செய்யணும். எண்ணெயில செய்யற பண்டம் செய்யும் போது, பட்சணெல்லாம் செய்யும் போது கொஞ்சம் டைம் எடுத்தாலும் நீங்க கொஞ்சம் பொறுமையா தான் செய்யணும். இப்ப இது கொஞ்ச நேரம் ஆகுது. இது 2 பக்கம் வேகணும், அதனால கொஞ்சம் டைம் எடுக்கலாம் நம்ம. இப்ப இதை 1 வாட்டி நான் திருப்புறது. இப்ப பாருங்க, இப்போ இதை வந்து ஒரு ரொம்ப செவக்க நீங்க இதை எடுக்க வேண்டாம். இப்ப பாருங்க, இந்த மாதிரி நல்லா திருப்பினதுக்கு அப்புறம் பாக்கறதே உங்களுக்கு யூஸ்வலா செய்யற முறுக்கு மாதிரியே தெரியுது. பாருங்க, கருணைக்கிழங்குல நீங்க செஞ்சீங்கன்னு உங்களுக்கு தெரியவே தெரியாது. அந்த அளவுக்கு இது ருசியாவும் இருக்கும். பார்க்கும்போது சாதாரணமா நம்ம செய்யற முறுக்கு மாதிரியே இருக்கும். ரொம்ப சீக்கிரமா செய்யக்கூடிய ஒரு முறுக்கு இது. இப்ப நம்ம யூஸ்வலா செய்யற முறுக்கு பாத்தீங்கன்னா மிஷின்ல போய் மாவு அரைக்கணும், எல்லாம் இதெல்லாம் செய்யணும். இதுக்கு எதுவுமே செய்ய வேண்டாம். நம்ம வீட்டுல இருக்கிற சாமானை வச்சுக்கிட்டே நம்ம செய்யலாம். பாருங்க, வணக்கம் வணக்கம், சுவைக்க சுவைக்க உங்களுக்காக தயாராயிடுது கருணைக்கிழங்கு முறுக்கு. இது எப்படி செய்யறதுன்னு திருப்பி உங்களுக்காக நான் சொல்றேன். கருணைக்கிழங்க நல்லா மசிச்சுக்கணும். அதுலயே அரிசி மாவு, உளுத்த மாவு, பெருங்காயம், உப்பு போட்டு நல்லா மாவை நல்லா பிசைஞ்சுக்கோங்க. முறுக்கு மாவு பதத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் முறுக்கு அச்சுல போட்டு எண்ணெய் காஞ்ச உடனே
இந்த முறுக்கை அப்படியே புழிஞ்சி எடுத்து 2 பக்கமும் நல்லா வந்ததுக்கு அப்புறம் எடுத்து வச்சுட்டீங்க. சுவையான மணக்க உங்களுக்காக தயாரா எடுத்து கருணைக்கிழங்கு முறுக்கு. மீண்டும் நாளைக்கு அம்மா கைமணத்துல வேற ஒரு ரெசிபியோட உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கீதா.